இப்போ நமக்கு குவாட்ரிலேட்டரல் வரையணும். என்ன வரையணும்? குவாட்ரிலேட்டரல். குவாட்ரிலேட்டரல்ல 4 சைடு இல்லையா? 4 சைடு 4 ஆங்கிள் தான் வரைய போறோம். அந்த குவாட்ரிலேட்டரல் பேர் கொடுத்திருக்காங்க DEAR. DEAR. என்ன அளவு? DEAR சென்டிமீட்டர், EA 5 cm, AR 5 cm, RP 5.2 cm, DA 10 cm. ஓகேயா? நம்ம முதல்ல ரஃப் டயக்ராம் வரைய போறோம். அதுக்கு வந்து 2 மார்க். முதல்ல நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் வரையணும். ஒரு குவாட்ரிலேட்டரல் வரைஞ்சிருக்கோம். இந்த குவாட்ரிலேட்டருக்கு நான் பேர் வைக்கிறேன். DEAR னு பேர் வச்சிருக்கேன். இதை பார்த்து அளவு போட போறேன். DE 6 cm கொடுத்துருக்காங்க. இந்த 6 cm எடுத்தேன். EA எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5 cm. AR எவ்வளோ? AR 5 cm. RP எங்கிறது? 5.2 cm. RD வந்து 5.5 cm. அடுத்தது DA. DA வந்து diagonal. இது எவ்வளோ? 10 cm. இதான் வரையும். இப்போ என்ன பண்ணிருக்கோம்? ரஃபா ஒரு படம் வரைக்கும். அளவு எடுத்து வரைஞ்சோம். அந்த அளவுலாம் எழுதணும் கீழே. நீங்க 6 cm எழுதிருக்கோம். அளந்து பார்த்து 6 இருக்குமா? இருக்காது. சும்மா நம்மளே கையில் வரைஞ்சது. இது எத்தனை மார்க்கு? 2 mark. அடுத்து இப்போ என்ன பண்ணணும்? ரியல் டயக்ராம் வரையணும். இப்போ முதல்ல கீழே என்ன சைடு இருக்கு? D. கீழே இருக்கிற சைடு முதல்ல வரையலாம். 6 cm. அப்போ நம்ம ஸ்கேல் எடுத்து ஸ்கேல் அளவு போகிறோம். 0 ல இருந்து 6 வைக்கலாமா? 1 ல இருந்து 6 வைக்கலாமா? 0 ல இருந்து 6. ஸ்கேல்ல 0 ல இருந்து 6 வரைக்கும் அளவு போடுறோம். 0 ல இருந்து 6 என்ன வைக்கிறோம்? D. 6 cm. ஓகேவா? இப்போ DA எவ்வளோ? 5 cm. ரெண்டு பாயிண்ட் என்ன இருக்கு? DE இருக்கு. மூணாவது பாயிண்ட் A வை நான் என்ன போறேன்? போறேன். A கண்டுபிடிக்கணும்னா இங்க எத்தனை சென்டிமீட்டர்? 5 cm. அப்போ E ல இருந்து 5 சென்டிமீட்டர்ல என்ன வைக்கலாம்? R. அப்போ ஒரு காம்பஸ்ல 0 ல இருந்து 5 வைக்கலாமா? 1 ல இருந்து 5 வைக்கலாமா? 0 ல இருந்து 0 ல இருந்து 5 சென்டிமீட்டர் காம்பஸ்ல வைக்கணும். இப்போ அதை அப்படியே எடுத்து வந்து E ல வச்சு 5 சென்டிமீட்டர் என்ன பண்ணணும் நானு? R அடிக்கணும். R கட்டிச்சா? நம்ம தூரம் நான் கையில் R கட்டிருக்கேன். இப்போ R கட்டிச்சு. அடுத்து A கண்டுபிடிக்க ஒரு சைடு ஒரு அளவு எடுத்துக்கணும். A இன்னும் கண்டுபிடிக்கல. அப்போ இன்னொரு ஆள் தேவைப்படும். எத்தனை ஆள் வேணும் மினிமம்? 2 ஆள் வேணும். ஒரு ஆள் தான் அடிச்சிருக்கோம். சரி, இன்னொரு ஆள் இங்கே 5 சென்டிமீட்டர் இருக்கு. இதை யூஸ் பண்ணலாம். இங்கே 10 சென்டிமீட்டர் இருக்கு. இது யூஸ் பண்ணலாம். 5 யூஸ் பண்ணிட்டேன். இப்போ 10 யூஸ் பண்ணலாமா? 5.5 யூஸ் பண்ணலாம். 10 பண்ணணும். 10 ஏன்? நான் நடுவுல இருக்கேன். நடுவுல. புரியல. Q. 10 யூஸ் பண்ணலாமா? 5.5 யூஸ் பண்ணலாமா? 10. ஏன்? சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஏன் வந்து இங்க இருந்து A வரைக்கும் ஆரம்பிக்கிறோம்னா அந்த ஆங்கிள் வந்து கரெக்டா வரணும் அப்படிங்கறது. அப்போ இதை வச்சா கரெக்டா ஒரு மாடலா? ஏன்? ஏன்னா இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க. வெரி குட். 5.5 ல ஆர்க்கு அடிக்க முடியாது. அவ்வளவுதான் விஷயம். 5 சென்டிமீட்டர் ஆர்க் அடிக்கணும்னா காம்பஸ் எங்க வச்சிருக்கேன்? E ல தானே வச்சேன். E ஏற்கனவே இங்க இருக்கா? இருக்கு. 10 சென்டிமீட்டர் ஆர்க் அடிக்கணும்னா DA ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும். D இந்த பாயிண்ட் இங்க இருக்கா? அப்ப இங்க இருந்து 10 ல என்ன அடிக்கலாம்? ஆர்க் அடிக்கலாம். 5.5 னா RA. அப்ப R ஒரு பாயிண்ட் தான் வைக்கணும். R இங்க இருக்கா? R இல்ல. அப்ப அந்த R என்ற
பாயிண்ட் அந்த டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. E இருக்கு, E ல இருந்து ஆர்க் எடுத்தோம். இப்போ அடுத்து என்ன இருக்கு? D. D இருக்கு. G ல இருந்து எவ்வளோ? 40ல எத்தனை ஸ்டெப் எடுத்துக்கணும்? 10. 10 ஸ்டெப் எடுத்து E ல இருந்து ஆர்க் எடுக்கணும். ஆர்க் எடுத்தாச்சா? இந்த பாயிண்ட் இங்க தான் என்னது? A. இப்போ D, E, A, R ல மூணு பாயிண்ட் என்ன பண்ணோம்? கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மூணாவது ரெண்டாவது பேர் முதல்ல என்ன பண்ணிக்கலாம்? இந்த பக்கத்துல ரோட் போடல, அது சைடு கிடையாது. அது யாரது? டயகனல். அது குவாட்ரிலேட்டருக்கு உள்ள ஒரு டயகனல். இந்த டயகனலை நம்ம இந்த கோடு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்? டாட் வச்சுக்கலாம். ஓகேயா? கோடு வேணாலும் போட்டுக்கலாம், டாட் வேணாலும். இன்னொரு பாயிண்ட் யாரு? R கண்டுபிடிக்க ஆருக்கு இங்க இருந்து 5 சென்டிமீட்டர் இருக்கா? ஆர் டி டி என்ற பாயிண்ட் இருக்கா? இருக்கு. ஒரு 5 என்ன பண்ண முடியும்? ஆர் பண்ண முடியும். அதே ஆருக்கு அந்த பக்கம் 5.5 இருக்கா? ஆர் எங்க கழிக்கணும்? ஏ என்ற பாயிண்ட் இருக்கா? அப்போ ஏ பாயிண்ட் இருக்கு, 5.5 ஆர் கழிக்க முடியும். இங்கேயும் டி இருக்கு, 5.5 ஆர் கழிக்க முடியாது. ரெண்டாவது கழிக்கலாமா? முதல்ல 0 ல இருந்து 5.2 நான் எப்படி எழுதலாம்? 5.2 பக்கத்துல குட்டி கோடு இருக்கு, அதுல ரெண்டு சின்ன கோடு வைக்கும். ஓகேயா? இப்போ 5.2 வந்துச்சு. 5.2 எடுத்து எங்க இப்போ ஆர்க் ஒரு ஆர்க் வச்சா என்ன வராது? பாயிண்ட் வராது. வேணும் ஒரு ஆர்க் தான் வந்து. ஏழு ஆர்க் அடிக்கணும்னா எவ்வளவு? 5.5. அப்போ ஏழு தர சொல்லுங்க. நான் 1 ல இருந்து 5 வரைக்கும் வச்சிருக்கேன். இன்னொரு 0.5 என்ன பண்ணும்? சின்ன கோடுல சின்ன கோடுல அப்போ 5.2 வந்து. ஏழு இருந்து 5.5 என்ன பண்ண? ஆர்க் வந்து. இப்போ ரெண்டு ஆர்க் வந்தோம்னா என்ன வந்தது? இப்போ நம்ம ஸ்கேல வச்சு இந்த ஜாயின் பண்ணிட்டு என்ன எழுதணும்? 5.2 சென்டிமீட்டர். அதே ஸ்கேல வச்சு இதை ஜாயின் பண்ணிட்டு 5.5 சென்டிமீட்டர். 5.2 சென்டிமீட்டர். 5.5 சென்டிமீட்டர். இங்க 10 சென்டிமீட்டர். சைடுல 5 சென்டிமீட்டர் போடணும். ஈக்குவல் இப்போ DER தேவையான required triangle. DER is the required quadrilateral. தேவையான quadrilateral அது DER. முடிச்சுமா? ஏரியா கேட்டாங்கன்னா ஏரியாவை கண்டுபிடிக்கணும். அது எப்படி நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கியா? இதெல்லாம் வரைவீங்களா?